ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. என்னோட அத்தை மோட்டர் போட்டு விட்டு மேலே டேங்க் நப்ப சொன்னாங்க. என்னோட பெரிய பையனை எழுப்பிட்டு போய் பார்த்துக்க சொன்னேன். அதுக்குள்ளே குடப்பையெல்லாம் விளக்கி வச்சேன். கீழே கொண்டு போய் கொடுத்தா எங்கள் அத்தை பிடிச்சி வச்சுட்டாங்க. சைடு போய் துணி வேலையும் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி சுட்டுட்டு ஒரு அடசு மட்டும், பத்தாத்துக்கு தோசை ஊற்றிட்டு தக்காளி பழ சாம்பார் வச்சேன். நைட்டுக்கும் சேர்த்தியே தக்காளி பழ சாம்பார் வச்சுட்டேங்க. வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் துணி துவைக்கலான்னு ஆரம்பித்தேன். வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா லஞ்ச் சமைக்கலாம் அப்படின்னு என்னோட பெரிய பையனை 12:30க்கு எழுப்புக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துங்கிட்டேன். என்னோட பையன் கரெக்டாக 12:30க்கு எழுப்பிவிட்டாரு. ஆனால் நான் எந்திரிக்காமல் படுத்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி தான் எந்திரிச்சேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னக்கண்ணே க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன், க்ளீன் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நான் எதுவுமே பண்ணலை, யார் ஹெல்ப்பும் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது, மாமா தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் நேரம் ஃபோனில் பேசிட்டு அப்புறம் லஞ்ச் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்ட்டு இருந்தேன். என்னோட சின்ன பையன் நாளைக்கு தீபாவளி இல்லைம்மா, நாளைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் சரி பச்சைப்பயிறு சாதம் செஞ்சிடறேன்னு பச்சைப்பயிறு சாதம் தயிர் மிக்சர் வச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பச்சைப்பயிறு சாதம். லஞ்சு நாங்கள் சாப்பிட்டதே 2:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் எல்லாம் டிவி உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. எந்திரிச்சு போய் வேலையை ஆரம்பிக்கலான்னு முதல்ல டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 4:30 காட்டம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோவே எடுக்க தோணவே இல்லைங்க. ஒரு பாதி அளவுக்கு வேலையை முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். 7:45 ஆயிடுச்சு. சரி முதல்ல டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஓரளவுக்கு பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துக்கலாம், அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சதை மட்டும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி கீழே எல்லாம் நீட்டாக கழுவி விட்டு தண்ணியெல்லாம் தள்ளி விட்டோம். ஆரோவுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு கழுவின்னு. அப்படியே சைடில் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க வெளியில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாத்திரம் விளக்கி மேலே வைக்கிறதெல்லாம் தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன். விடிஞ்சா தீபாவளி அன்னைக்கு எந்த துணியும் துவைச்சிட்ருக்க வேணாம். இன்றைக்கி எல்லா துணியும் துவைச்சி முடிச்சிட்டேங்க. நாளைக்கு சமையல் வேலையை மட்டும் முடிச்சுட்டு அப்பப்போ க்ளீனிங் ஒர்க்கும் பார்த்துக்கலான்னு பசங்க கூட கொஞ்சம் நேரம் சேர்ந்து பட்டாசும் வெடிச்சுக்கிட்டு இருப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை. டின்னருக்கு மதியம் செஞ்ச பச்சைப்பயிறு சாதம் கொஞ்சம் இருந்தது. தோசைட்டு தக்காளி பழ சாம்பார் வச்சு எங்களோட டின்னரை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.